பெண்களாகிய நீங்கள் தான் குடும்பத்தை கட்டி எழுப்பக்கூடிய மிகப்பெரிய ஒரு பொறுப்பை ஆண்டவர் உங்க கையில் என்ன செஞ்சிருக்காரு, கொடுத்திருக்கிறாரு. இதற்கு நீங்க எப்படி கீழ்ப்படுறீங்களோ, உங்க குடும்பம் மகிழ்ச்சியா இருக்கணும்னா, உங்க குடும்பம் கட்டி எழுப்பப்படணும்னா, உங்க குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கணும்னா, கர்த்தருக்கு நீங்க எப்படி கீழ்ப்படுறீங்களோ அதை போல உங்க புருஷருக்கு நீங்க என்ன செய்யணுமா, கீழ்ப்படியணும். ஏன் நீங்க உங்க புருஷருக்கு கீழ்ப்படியணும்னா, நீங்க உங்க புருஷருக்கு கீழ்ப்படிவது தான் உங்களுக்கு அழகாம், உங்களுக்கு அழகு. ஆனால் எப்படி கீழ்ப்படிந்திருந்தாலும் ஆபிரகாமை பார்த்து ஆண்டவனே அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சு கீழ்ப்படிந்ததுனால அந்த ஆசீர்வாதம் சாராளுக்கு என்ன செஞ்சு வந்து. இந்த குடும்பம் எங்க உருவாச்சு? ஏதேன் தோட்டத்தில் உருவாச்சு. எங்க உருவாச்சு? ஏதேன் தோட்டத்தில் உருவாச்சு. ஆண்டவர் இந்த உலகத்தை இந்த பூமி எப்படி இருந்துச்சு? ஒழுங்கின்மையாக இருந்தது, அது வெறுமையாக இருந்தது. ஒழுங்கின்மையாய் வெறுமையாய் இருந்த பூமியை ஆண்டவர் உருவாக்கி எல்லாவற்றையும் படைத்துட்டு தமது சாயல்ல மண்ணினாலே மனிதனை உருவாக்கினார். எல்லாவற்றையும் உருவாக்கும் போது ஆண்டவர் நல்லது நல்லதுன்னு சொன்ன ஆண்டவர் மனிதனை உருவாக்கும் பொழுது மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல அப்படின்னு சொன்னார். மனிதன் தனிமையாக இருப்பது, எல்லாத்தையும் உருவாக்கிட்டு நல்லது நல்லதுன்னு சொன்னார். ஆனால் மனுஷனை மட்டும் பார்த்துட்டு சொல்கிறாரு மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல. வசனத்தை வாசிங்க. ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசிங்க. பின்பு தேவனாகிய கர்த்தர் மனுஷன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணையை அவனுக்கு உண்டாக்குவேன் என்றார். அப்ப ஆண்டவர் பாருங்க, மனுஷன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல, அவனுக்கு ஏற்ற துணையை உண்டாக்குவேன் சொல்லி மனிதனுக்கு ஏற்ற துணையை உண்டாக்கினார். எப்படி உருவாக்கினார்? ஆதாமுடைய விலா எலும்பிலிருந்து மனுஷியை உருவாக்கினார். இதுதான் இந்த உலகத்தில் குடும்பம் உருவானதனுடைய வரலாறு. கரெக்டு தானே? ஆண்டவர் நம்ம குடும்பமாக இருப்பதை ரொம்ப விரும்புகிறார். நம்ம குடும்பமாக இருப்பதை ரொம்ப விரும்புகிறார். ஏன்னா தனிமையாக இருந்த மனிதனுக்கு ஒரு துணையை ஏற்படுத்தினார். முதல் திருமணத்தை ஆண்டவர் ஏதேன் தோட்டத்தில் அவர் என்ன செஞ்சார்? நடத்தி வைத்தார். நீங்கள் இப்போ புதிய ஏற்பாட்டுக்கு வாங்க. புதிய ஏற்பாட்டுக்கு வந்தீங்கன்னா இயேசு முதல் எங்க அற்புதம் செய்தார்? கரெக்ட், கானா ஒரு கல்யாண வீட்டில் தான் ஏசப்பா முத அற்புதம் செய்தார். அப்போ முதல்ல செய்கிறதுனாலே ஒரு பெஸ்ட், அப்படி தானே? முதல்ல அவர் திருமணத்தை முதலாவது ஒரு அற்புதத்தை அவர் எங்கே செஞ்சிட்டார்னா கல்யாண வீட்டில். அப்போ அதுவும் ஒரு குடும்பம் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். கரெக்டு தானே? அப்போ முதல்ல குடும்பம் என்கிற அமைப்பை ஏதேன் தோட்டத்தில் உருவாக்கினார். புதிய ஏற்பாட்டுக்கு வந்தோம்னா புதிய ஏற்பாட்டில் அவர் என்ன செய்கிறாரு? முதல்ல ஒரு அற்புதத்தை ஒரு கல்யாண வீட்டில் செய்கிறார். இப்போ அதுக்கடுத்து நம்ம எல்லாரும் இன்னொரு கல்யாண வீட்டுக்கு போகிறோம். அந்த கல்யாணம் எங்கே நடக்கும்னா பரலோகத்தில் ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாண விருந்து. அதாவது இயேசு இந்த பூமிக்கு வந்து நம்மளை மறுபடியும் எங்கே கூட்டிகிட்டு போவார்? பரலோகத்தில் ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாண வீட்டுக்கு அவர் என்ன செய்வார்? கூட்டிகிட்டு போவார். அப்போ இந்த குடும்பம், இந்த திருமணம், இது எல்லாவற்றையும் ஆண்டவர் தான் உருவாக்கினார். அல்லேலூயா சொல்லுங்களேன். இன்னைக்கு யாரையாவது கூப்பிட்டு என்னையா எப்படி இருக்கிறீங்க, நல்லா இருக்கீங்களா, ஏதோ கல்யாணம் பண்ணி வச்சாங்க, ஏதோ 2 பிள்ளை பிறந்தது, ஏதோ வாழ்கிறோம் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது. நம்ம குடும்பமாக இருக்கணுங்கிறத ஆண்டவர் விரும்பி இந்த குடும்பம் என்கிற அமைப்பை ஆண்டவர் உருவாக்கியிருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்களேன். உங்களுக்கு குடும்பத்தை கொடுத்தது யாரு? சொல்லுங்க, ஆண்டவர். உங்களுக்கு குடும்பத்தை கொடுத்தது யாரு? ஆண்டவர். அப்போ குடும்பம், இப்போ குடும்பத்தில் யார் இருக்கிறா? கணவன், மனைவி, பிள்ளைகள். ஓகே, எந்த பிள்ளைகளாவது இவங்க தான் எனக்கு அப்பாவா வரணும், இவங்க தான் எனக்கு அம்மாவா வரணும் நம்ம தீர்மானம் பண்ண முடியுமா? முடியாது. கரெக்டு தானே? அப்ப நாம் இவர்களுக்கு பிள்ளைகளாய் பிறக்க வேண்டும் என்று ஆண்டவர் தீர்மானம் பண்ணியிருக்கிறார். அப்படி தானே? ஆண்டவர் தீர்மானம் பண்ணியிருக்கிறார். அதே மாதிரி இன்னைக்கு இவங்க தான் எனக்கு கணவராக வரணும், இவங்க தான் எனக்கு மனைவியாக வரணும்னு சொல்லி நம்மளால் ஏதாவது டிசைட் பண்ண முடியுமானா கண்டிப்பாக முடியாது. நம்ம ஒரு வேளை டிசைட் பண்ணி செலக்ட் பண்ணலாம், ஆனால் அது உருவாக்குகிறவர் ஆவியானவர். கரெக்டு தானே? அப்போ ஆண்டவர் தான் உங்களுக்கு கொடுத்திருக்கிற கணவர், உங்களுக்கு கொடுத்திருக்கிற மனைவி, உங்களுக்கு கொடுத்திருக்கிற பிள்ளைகள், இந்த குடும்பம் என்கிற அமைப்பை யார் ஏற்படுத்தியிருக்கிறார்னா ஆண்டவர் ஏற்படுத்தியிருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்களேன். ஒருவேளை
நீங்க விரும்பின மாதிரி உங்க கணவர் இல்லாம இருக்கலாம், நீங்க விரும்பின மாதிரி உங்க மனைவி இல்லாம இருக்கலாம், நீங்க ஆசைப்படுற மாதிரி உங்க தாய் தகப்பன் இல்லாம இருக்கலாம். ஆனா இதை ஏற்படுத்தினவர் கர்த்தர். அல்லேலூயா சொல்லுங்க. இதை ஏற்படுத்தினவர் யாரு? கர்த்தர். அப்ப ஆண்டவர் கொடுத்த இந்த நல்ல குடும்பத்துக்காக முதலாவது ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணணும். அல்லேலூயா சொல்லுங்களேன். என்னைக்காவது ஜெபம் பண்ணும்போது ஆண்டவருக்கு நன்றி செலுத்திருக்கீங்களா? ஆண்டவரே, நீங்க கொடுத்த நல்ல கணவருக்காக ஸ்தோத்திரம், நீங்க கொடுத்த நல்ல மனைவிக்காக ஸ்தோத்திரம், நீங்க கொடுத்த நல்ல பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம் ஜெபம் பண்ணிருக்கீங்களா? நல்ல கணவராக இருந்தால் சொல்லலாம், அவர் படுத்துகிற பாடி எங்களுக்கு இல்லையா தெரியும், உங்களுக்கு என்ன தெரியும்? நல்ல மனைவியாக இருந்தால் சொல்லலாம், அந்த அம்மா படுத்துகிற பாடி எனக்குள்ள தெரியும். ஃபோனை போட்டு நான் 10 கிலோமீட்டர் அங்கிட்டு இருந்தாலும் ஃபோனை போட்டு அந்த அம்மா டார்ச்சர் பண்ணுது எனக்குள்ள தெரியும். நல்ல பெற்றோராக இருந்தால் சொல்லலாம், பக்கத்து வீட்டில் இருக்கிற பெற்றோர்லாம் கேட்குறதெல்லாம் வாங்கி கொடுத்துருந்தாங்க, இவங்களுக்கு ஏன் தான் பிள்ளையாக பிறந்தோன்னு தெரியலையே, இவங்களுக்கு எப்படி ஸ்தோத்திரம் பண்ணுறது அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் உங்களுக்கு இந்த குடும்பத்தை ஏற்படுத்தி கொடுத்தது யாரு? சொல்லுங்க எல்லாரும், கர்த்தர். அல்லேலூயா சொல்லுங்க. அதனால் இன்னையிலிருந்து ஆண்டவர் கொடுத்த குடும்பத்திற்காக நீங்கள் என்ன செய்யணும்? ஸ்தோத்திரம் பண்ணணும். ஓகே, இந்த குடும்பத்தில் இன்னைக்கு இந்த பெண்கள் ஞாயிறுல இந்த குடும்பம் என்கிற அமைப்பை, இந்த குடும்பம் ஆண்டவர் குடும்பத்தை ஏற்படுத்திட்டார். இப்போ இந்த குடும்பத்தை நடத்தணும். இந்த குடும்பத்தை என்ன செய்யணும்? நடத்தணும். இப்போ இந்த சர்ச் இருக்குது, இந்த சர்ச் பில்டிங் இருக்குது, மைக் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆனால் இந்த இடத்துல ஆராதனை நடத்துறதுக்கு ஒரு ஆள் வேணும். வேணுமா வேண்டாமா? வேணும்ல. ஆராதனை நடத்த ஒரு ஆள் இருந்தால் தான் பாட்டு படித்து வசனம் சொல்லி பிரசங்கம் பண்ணி கடைசியில் காணிக்கை எடுத்து ஜெபம் பண்ணி இந்த இடத்த என்ன செய்ய முடியும்? அனுப்ப முடியும். இப்போ ஆண்டவர் குடும்பத்தை ஏற்படுத்திட்டாரு. இப்போ இந்த குடும்பத்தை நல்லபடியாக நடத்தணும். இந்த குடும்பத்தை என்ன செய்யணும்? ஆமாம், இந்த குடும்பத்தை நடத்துகிற பொறுப்பு, இந்த குடும்பத்தை கவனிக்கிற பொறுப்பை ஆண்டவர் யார் கையில் கொடுத்துருக்காருன்னா பெண்கள் கையில் தான் என்ன செஞ்சிருக்காரு? கொடுத்துருக்கிறார். நல்லா புரிஞ்சுக்கோங்க. 1000 பேர் இருக்கிற ஒரு கம்பெனியை ஒரு ஆண் நிர்வாகம் பண்ணிடலாம். 1000 பேர் இருக்கிற கம்பெனி ஆண் என்ன செஞ்சிடலாம்? ஆமாம். ஆனால் 4 பேர் இருக்கிற குடும்பத்தை யார் தான் நடத்த முடியும்னா பெண்கள் தான் என்ன செய்ய முடியும்? நடத்த முடியும். ஏன்னா அந்த குடும்பத்தை நடத்தக்கூடிய ஒரு ஸ்லாக்கியத்தை, ஒரு கிருபையை ஆண்டவர் யாருக்கு கொடுத்துருக்காருன்னா உங்களுக்கு தான் என்ன செஞ்சிருக்காரு? கொடுத்துருக்கிறார். ஆனால் உங்களுக்கு 2 வாய்ப்பு இருக்குது. வாசிங்க அந்த வசனத்தை. நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரம் 1வது வசனம். நீதிமொழிகள் 14:1. புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள், புத்தி இல்லாத ஸ்திரீயோ தன் கைகளினால் அதை இடித்து போடுகிறாள். ஆண்டவர் உங்களுக்கு 2 ஆப்ஷன் தராரு. உங்க குடும்பத்தை கட்டி எழுப்பக்கூடிய ஒரு கிரியும் யார்கிட்ட தான் இருக்குது? உங்ககிட்ட தான் இருக்குது. அதே குடும்பத்தை இடிக்கக்கூடியதும் யார்கிட்ட தான் இருக்குது? சொல்லுங்கங்க, உங்களுக்கு புரியுற மாதிரி தானே பேசுகிறேன். உங்ககிட்ட தான் இருக்குது. நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க. நான் பைபிளில் இருந்தே சொல்கிறேனே, பைபிளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா லோத்துடைய மனைவி இறந்துட்டாங்க. லோத்தோட மனைவி இறந்துட்டாங்க. எப்படி இறந்தாங்க? யாருக்கா தெரியுமா லோத்தோட மனைவி எப்படி இறந்தாங்கன்னு? ஆசைப்பட்டு பின்னாடி திரும்பி பார்த்து உப்பு தூணாயிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த குடும்பமே என்னாச்சு தெரியுமா? என்னாச்சு? சீரழிஞ்சு போயிருச்சு. தெரியாத உங்களுக்கு வரலாறு? அந்த குடும்பமே, லோத்துடைய மனைவி இறந்ததுக்கு அப்புறம் அவங்க குடும்பமே சீரழிஞ்சு போயிட்டு, 2 பெண் பிள்ளைகளும் லோத்துடைய குடும்பமும் சீரழிஞ்சு போயிட்டு, அவங்க தவறான ஒரு காரியத்தில் ஈடுபட்டு அவங்க வாழ்க்கையை தொலைச்சிட்டாங்க. ஓகே, இன்னொரு குடும்பத்துக்கு வருவோம். ரூத்து, நகோமி, இவங்க குடும்பத்தை எடுத்துக்கோங்க. இவங்க குடும்பத்தில் நகோமியோட கணவர் இறந்துட்டாங்க, ரூத்துடைய கணவர் இறந்துட்டாங்க. ஆனால் அந்த குடும்பத்தில் ஆண் துணையே இல்லை. ஆனாலும் அவங்க குடும்பம் திரும்பவும் ஆண்டவருக்குள்ள கட்டப்பட்டு அவங்க சந்ததியில் தான் யார் பிறந்தான்னா இயேசு கிறிஸ்து பிறந்தார். அப்போ ஒரு குடும்பத்தில் ஆண் ரொம்ப தேவை. குடும்பத்தில் வேலை பார்த்து வருமானத்தை கொண்டு வந்து கொடுத்தா தான் அந்த குடும்பத்தை ரன் பண்ண முடியும். ஆனால் ஆண் இல்லாமல் கூட அந்த குடும்பத்தை நடத்திடலாம். ஆனால் பெண் இல்லாமல் ஒரு குடும்பத்தை நடத்தவே முடியாது. நான் சொல்கிறது உண்மையா பொய்யா? உண்மை தானே? அப்போ இந்த பெண்களாகிய நீங்கள் தான் குடும்பத்தை கட்டி எழுப்பக்கூடிய மிகப்பெரிய ஒரு பொறுப்பை ஆண்டவர் உங்கள் கையில் என்ன செஞ்சிருக்காரு? கொடுத்திருக்கிறாரு. உங்க கையில் ஆண்டவர் எப்படிப்பட்ட பொறுப்பை கொடுத்திருக்காரு? புத்தி உள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள், புத்தி இல்லாத ஸ்திரீயோ தன் கைகளினால் அதை என்ன செய்கிறாள்? இடித்து போடுகிறாள். எங்க வீட்டை எப்படியா கட்டுறது? இருக்கிற 3 தினசாலை இருக்குது,
வீட்டுக்கார் ஒரு வழியாக இருக்காரு, மூத்த பிள்ளை ஒரு மாதிரி இருக்குது, இளைய பிள்ளை ஒரு மாதிரி இருக்குது. இதில் அவங்க அம்மா ஒன்று பக்கத்து வீட்டில் இருக்குது, அது வேற வந்து இடையில பஞ்சாயத்து எழுதுறது. பக்கத்து வீட்டுக்காரங்க வீட்டுக்கார் கூட பிறந்தாங்கள அவங்க ஒரு பஞ்சாயத்து எழுதுறாங்க. இப்படி பல பிரச்சனையெல்லாம் சால்வ் பண்ணி அந்த குடும்பத்தை சமாதானமாக கொண்டு போகக்கூடிய பொறுப்பு யார் கையில் தான் இருக்குது? பெண்கள் கையில் தான் இருக்குது. பிள்ளைகள் பண்ணுற பிரச்சனையை எதெல்லாம் வீட்டுக்கார்ட்ட சொல்லணுமோ அதை மட்டும் சொல்லிவிட்டு, எதை சொல்லக்கூடாதோ அதை சொல்லாமல் மறைச்சி குடும்பத்தில் உள்ள அத்தனையும் சமாளித்து கொண்டு போகக்கூடிய ஒரு மிகப்பெரிய சாக்கியத்தை ஆண்டவர் கையில் என்ன செஞ்சிருக்காரு? கொடுத்துருக்காரு. இன்னைக்கு நம்ம குடும்பத்தை, நம்ம குடும்பம் ஆண்டவர் விரும்புகிற மாதிரி கட்டப்படணும்னா பெண்களாகிய உங்களுடைய கடமை என்னதுன்னு சொல்லி வேதத்திலிருந்து சில காரியத்தை நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல நம்ம குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்கணும்னா, நம்ம குடும்பம் நல்லா கட்டி எழுப்பப்படணும்னா, இல்லைன்னா ஒரு மகிழ்ச்சியான குடும்பமாக இருக்கணும்னா முதல்ல என்ன செய்யணும்? வாசிங்க, எபேசியர் 5ஆம் அதிகாரம் 22வது வசனம். எபேசியர் 5:22 வாசிங்க. மனைவிகளே, கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள். கர்த்தருக்கு யாரெல்லாம் கீழ்ப்படிவா? கர்த்தருக்கு கீழ்ப்படுவீங்களா? கர்த்தருக்கு நீங்க எப்படி கீழ்ப்படுறீங்களோ, உங்க குடும்பம் மகிழ்ச்சியா இருக்கணும்னா, உங்க குடும்பம் கட்டி எழுப்பப்படணும்னா, உங்க குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கணும்னா, கர்த்தருக்கு நீங்க எப்படி கீழ்ப்படுறீங்களோ அதை போல உங்க புருஷருக்கு நீங்க என்ன செய்யணுமா? கீழ்ப்படியணும். அவருக்கு கீழ்ப்படிஞ்சோம்னா எங்க குடும்பம் இதுக்குள்ள ரெண்டா போயிருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். அப்படி இல்லை. உங்க குடும்பத்தை நடத்தக்கூடிய பொறுப்பை ஆண்டவர் உங்க கையில கொடுத்திருந்தாலும் உங்க குடும்பத்திற்கு தலை யாருன்னா உங்க கணவர் தான். குடும்பத்துக்கு தலை யாரு? கணவர். இந்த உலகத்துல முதல்ல யார் உண்டானா சொல்லுங்க? ஆதாம். ஆதாம்ல இருந்து தான் ஆண்டவர் ஏவாள் என்ன செஞ்சாரு? உருவாக்கினார். அப்ப ஆதாமுடைய வார்த்தைக்கு ஏவாள் என்ன செய்யணும்? கீழ்ப்படியணும். கரெக்டு தான் நான் சொல்றது? ஏவாள் ஆதாம போய் அதிகாரம் பண்ணுனா என்ன நடக்கும்? ஏவாளுடைய பேச்சை ஆதாம் கேட்டதுனால தான் இன்னைக்கு நம்மளே பாவத்தில் இருக்கோம். தெரியுமா தெரியாதா உங்களுக்கு? ஏவாளுடைய பேச்சை ஆதாம் கேட்டாரா கேட்கலையா? கேட்டார்ல. என்ன கேட்டாரு? அந்த அம்மா பழத்தை பிடிங்கி சாப்பிட்டுட்டு இந்த ஐயாவுக்கு என்ன செஞ்சிருச்சு? கொண்டு வந்துருச்சு. ஏவாள் பேச்சை மட்டும் ஆதாம் கேட்கலன்னா இன்னைக்கு இந்த பூமியில் பாவமே என்ன செஞ்சிருக்காது? வந்திருக்காது. அப்ப இங்க வசனம் என்ன சொல்லுது? நம்ம குடும்பம் மகிழ்ச்சியா இருக்கணும்னா, நம்ம குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கணும்னா முதலாவது நம்ம என்ன செய்யணும்னா கீழ்ப்படி. அதுக்கு அடுத்த வசனத்தை வாசிங்க, 23ஆம் வசனத்தை வாசிங்கக்கா. கிறிஸ்து சபைக்கு தலையா இருக்கிறது போல புருஷனும் மனைவிக்கு தலையா இருக்கிறான். கிறிஸ்து எப்படி தலையா இருக்கிறாரோ அதை போல குடும்பத்திற்கு மனைவிக்கு தலை யாரு? கணவர். தலை இல்லைன்னா இந்த இடத்துல தலை மட்டும் இல்லை, வெறும் உடம்பு மட்டும் இருந்தால் ஏதாவது வேலை நடக்குமா? ஏதாவது வேலை நடக்குமா? ஒரு வேலை நடக்காது. உடம்பு மட்டும், தலை இல்லாமல் உடம்பு மட்டும் இருந்தால் அது பேர் என்னது? முண்டம். அப்படி தானே? கரெக்டு தானே நான் சொல்கிறது? அப்போ இங்கே வசனம் அழகாக சொல்லுது. 28 அந்தபடியே 27ஆம் வசனம் திரும்ப வாசிங்க அந்த வசனத்தை. கிறிஸ்து சபைக்கு தலையா இருக்கிறது போல புருஷனும் மனைவிக்கு தலையா இருக்கிறான். இந்த தலை தான் அத்தனை உடலில் உள்ள அத்தனை உறுப்புகளையும் வேலை செய்ய வைக்குது. இந்த கையை இப்படி தூக்கணும் அப்படின்னா இங்கே தலையில் இருக்கிற மூளை சொன்னாதான் இந்த கை என்ன செய்யும்? தூக்கும். நடக்கணும் அப்படின்னு இந்த மூளை சொன்னாதான் இந்த கால் என்ன செய்யும்? நடக்கும். அப்ப இந்த தலைக்கு இந்த உடம்பில் உள்ள அத்தனை உறுப்புகளும் என்ன செய்கிறது? கீழ்ப்படுகிறது. அதை போல நம்ம குடும்பம் மகிழ்ச்சியா இருக்கணும்னா, நம்ம குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கணும்னா கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற உங்கள் சொந்த புருஷருக்கு நீங்க என்ன செய்யணும்? கீழ்ப்படியணும். அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியணும். ஏன் நம்ம கீழ்ப்படியணும்? பைபிள் அப்படி கீழ்ப்படிஞ்சவங்க யாராவது இருக்காங்களா? ஒரு வசனத்தை வாசிங்க. 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 5:6 வாசிங்களா? 1 பேதுரு 3:5-6. இப்படியே பூர்வத்தில் தேவனிடத்தில் நம்பிக்கையாயிருந்த பரிசுத்த ஸ்திரீகளும் தங்கள் புருஷருக்கு கீழ்ப்படிந்து தங்களை அலங்கரித்தார்கள். ஏன் நீங்க உங்க புருஷருக்கு கீழ்ப்படியணும்னா, நீங்க உங்க புருஷருக்கு கீழ்ப்படிவது தான் உங்களுக்கு அழகாம். உங்களுக்கு அழகு. இன்னைக்கு அலங்கரிக்கிறதுக்கு நம்ம என்னென்னமோ பண்றோம். பியூட்டி பார்லர் போய் கண்ணில் இருக்கிற முடியை பிடுங்குறோம், தலையில் இருக்கிற முடியை நல்லா இருக்கிறத நேராக்குறோம், நேராக இருக்கிறத சுற்றுறோம்.
இருக்கிற க்ரீமெல்லாம் அள்ளி மூஞ்சில் போய் தேய்ச்சிருந்தோம். ஆனால் என்னதான் தேய்ச்சாலும் உங்கள் கணவருக்கு கீழ்ப்படிவது தான் உங்களுக்கு அப்படி தானக்கா போட்டிருக்கு. பூர்வத்தில் இருந்த பெண்கள் எப்படி தங்களை அலங்கரிச்சாங்களாம், அவர்கள் வசனம் திரும்ப வாசிங்க அந்த வசனத்தை, 1 பேதுரு 3:5-6. இப்படியே பரிசுத்த ஸ்திரீகளும் தங்களுடைய புருஷர்களுக்கு கீழ்ப்படிந்து தங்களை அலங்கரித்தார்கள். நீங்க கீழ்ப்படிவது அது அழகு. அதுக்கு அடுத்த வசனத்தை வாசிங்க. அந்தபடியே சாராள் ஆபிரகாமை ஆண்டவன் என்று சொல்லி அவனுக்கு சாராள் எப்படி கீழ்ப்படிந்திருந்தாலும் ஆபிரகாமை பார்த்து ஆண்டவனே அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சிருந்தாலும், ஆமாம் உங்கள் புருஷனை நீங்கள் ஆண்டவனேன்னு கூப்பிடாட்டாலும் அதுக்கு ஏற்ற மாதிரியாவது அவருக்கு என்ன செய்யணும், ஆமாம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் கூப்பிடுவாங்க, தப்பு கிடையாது. ஆனால் அந்த அம்மா ஆண்டவனே அப்படின்னா கடவுளுக்கு, நான் தான் முதல்ல சொன்னேன், கர்த்தருக்கு நம்ம எப்படி பயப்படுகிறோமோ, அதை கர்த்தருக்கு எப்படி கீழ்ப்படுகிறோமோ அதை போல உங்கள் சொந்த புருஷருக்கு இல்லைங்க. நாங்கள் 21ஆம் நூற்றாண்டுக்கு வந்துட்டோம், 21ஆம் நூற்றாண்டில் 2 பேருமே வேலை பார்க்குறோம், அவரும் சம்பளம் வாங்குறாரு நானும் சம்பளம் வாங்குறேன், அவர் வாங்குற சம்பளத்தை வச்சுலாம் நான் சாப்பிடலை, நான் வேலை பார்த்தா நான் சாப்பிட்றேன். இந்த வீண் பெருமை உலக மக்கள் பேசலாம். ஆனால் இந்த பைபிளை வாசிக்கிற நீங்கள் நான் நினைச்சக்கூடாது, பேசக்கூடாது. கரெக்டு தானே நான் சொல்கிறது? ஒரு குடும்பத்தில் 2 பேரும் வேலை பார்க்குறோம், அவர் வேலை பார்த்தணும் நான் சாப்பிடலையே, எங்கள் அப்பா எனக்கு பணம் அனுப்புகிறாரு, எங்கள் அம்மா எனக்கு பணம் அனுப்புகிறாங்க, அவருக்கு எதுக்கு நான் கீழ்ப்படியணும்? உலக மக்கள் என்னன்னாலும் பேசிட்டு போகலாம். ஆனால் அந்த வசனம் சொல்லுகிறது புருஷருக்கு கீழ்ப்படிவது நமக்கு அது என்னதான் அழகு, நம்மை அலங்கரிக்கிறது. சாராள் பாருங்க எப்படி கீழ்ப்படிஞ்சாங்களாம், ஆண்டவனே எனக்கு சாராள் எப்படிக்கெல்லாம் கீழ்ப்படிஞ்சாங்கன்னு சொல்லி நான் சாராள் ஆதியாகமத்திலேருந்து நேற்று நைட்டு வாசித்தேன். அந்த அம்மா பாருங்க, அந்த அம்மா மாதிரி கீழ்ப்படிய முடியாது. ஆண்டவர் சொல்லிட்டாருமா இந்த இடத்த விட்டு நம்ம ஆண்டவர் காண்பிக்கிற தேசத்துக்கு போவோம் அப்படின்னு சொன்னோன்னையும் சாராளம்மா ஏதாவது தடை சொன்னாங்கன்னா ஒன்றுமே தடை என்ன செய்யலை, சொல்லலை. அவங்களும் ஆபிரகாமோட வந்துட்டாங்க. இதை விட ஒரு பெரிய விஷயம் என்ன தெரியுமா, ஒரு இடத்துல அந்த நாட்களில் அழகாக இருந்த பெண்ணை ராஜா தூக்கிட்டு போய் கல்யாணம் பண்ணிடுவார். அப்போ ஆபிரகாமுடைய மனைவி சாராள் அழகாக இருக்கிறாங்க. அப்போ தன்னுடைய கணவரோட உயிருக்கு ஆபத்து வந்துடக்கூடாதுன்னு சொல்லி சாராள் என்ன செய்கிறாங்க, பொய் சொல்கிறாங்க. இதெல்லாம் விட சாராள் எப்படி கீழ்ப்படிஞ்சாங்க தெரியுமா? வாசிங்க பார்ப்போம். ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிங்களேன். அப்பொழுது ஆபிரகாம் தீவிரமாய் கூடாரத்தில் சாராள் இடத்துக்கு போய் நீ சீக்கிரமாய் 3 படி மெல்லிய மாவெடுத்து பிசைந்து அப்பம் சுடு என்றான். போதும். ஒரு நாள் ஆபிரகாம் வீட்டு வாசலில் உட்காந்துருக்காரு. அவங்க வீட்டுக்கு முன்னாடி ஒரு 3 பேர் போகிறாங்க. அந்த 3 பேர் யாருன்னு ஆபிரகாமுக்கு தெரியாது. ஆனால் ஆபிரகாம் அவங்கள தான் வீட்டுக்கு சாப்பிட கூப்பிட்டாரு. சாப்பிட கூப்பிட்டு சாராள்கிட்ட போய் சொல்கிறாரு, எம்மா நீ 3 படி மெல்லிய மாவெடுத்து நீ என்ன செய்ய, 3 படி மாவுன்னா எவ்வளோ தெரியுமா? தெரியாதா? ஒரு படினா 1.25 கிலோ நினைக்கிறேன். 1.25 கிலோ தானே? கரெக்டு தானே? தெரியாதா? ஒரு படினா 1.25 கிலோ தான், எனக்கு தெரியும்ல. 3 படி மாவுனா எவ்வளவு? 4.5 கிலோ ஆச்சு. 4 கிலோ மாவாச்சு. 4 கிலோ மாவை அந்த அம்மா பிணைஞ்சி அப்பம் சுட்டுருக்காங்க. 4 கிலோ மாவை பிணைஞ்சி அவருடைய வீட்டுக்காருடைய வார்த்தைக்கு அவங்க என்ன செஞ்சுருக்காங்க, கீழ்ப்படிஞ்சிருக்காங்க. நைட்டு நேரம் ஆச்சு, கடையில் வாங்கிட்டு வந்ததுங்களா? நம்ம அதனால தான் வசனம் வாசிக்கும் போது வாசித்தோம் 31ஆம் நீதிமொழிகளில், அவள் சோம்பலின் அப்பத்தை புசியாமல் தன் வீட்டு காரியம் எப்படி இருக்கிறதோ என்று கண்ணோக்கமாக இருக்கலாம். வாசிங்க அந்த வசனத்தை. நீதிமொழிகள் 31:27 வசனம். நீதிமொழி 31:27 வாசிங்க. அவள் சோம்பலின் அப்பத்தை புசியாமல் தன் வீட்டு காரியம் எப்படி நடக்கிறதோ என்று புத்தி உள்ள ஸ்திரீ. சாலமோன் ராஜாவுக்கு இந்த சங்கீதத்தை இந்த நீதிமொழி எழுதுனது யாருன்னா சாலமோன் ராஜாவுடைய அவங்க அம்மா தான் எழுதுனாங்க. அவங்க சொல்றாங்க, குணசாலியான ஸ்திரியை கண்டுபிடிக்கிறவள் யார், அவளுடைய விலை முத்துக்களை பார்க்கிலும் உயர்ந்ததுன்னு சொல்லிட்டு அவங்க வசதியா எழுதும்போது சொல்றாங்க, அவ சோம்பலின் அப்பத்தை புசியாமல் தன் வீட்டு காரியம் எப்படி இருக்கிறதோ என்று. உங்களுக்கு ஒன்று தெரியுமா, ஹோட்டல் கடையிலையும் டீ கடையிலையும் ஏன் கூட்டாங்கிறீங்க? வீட்டில் நீங்கள் சோறு பொங்காமல் இருக்கிறனால தான் அங்கே கூட்டமாக இருக்குது. நிஜமாக தான். எந்த ஹோட்டல் கடையிலையாவது எந்த டீ கடையிலையாவது பெண்கள் நிற்கிறாங்களா பாருங்க, நிற்கவே மாட்டாங்க. நம்ம ஐயா சாப்பிட்டு பையில் ஒரு கேரி பை வேறு வாங்கிட்டு போகிறாரு. ஆனால் சாராள் 3 படி மெல்லிய மாவை பிணைஞ்சி
அவங்க வந்தவங்களுக்குலாம் என்ன செஞ்சாலாம்? கீழ்ப்படிந்தாள். கீழ்ப்படிந்தாள். இன்னைக்கு நம்ம வீட்டில் நம்ம சொந்தக்காரங்க யாராவது வராங்க, அப்படியா சேர்த்து இப்போ இங்கெல்லாம் இங்கே கோயில்பட்டிலாம் சேர்த்து பக்கெட் பிரியாணி வாங்கிருந்தீங்களா, நம்மெல்லாம் குடும்பமாக என்ன செஞ்சிடலாம். ஆனால் அவங்க கீழ்ப்படிந்து, அந்த அம்மா பாருங்களேன், கீழ்ப்படிந்து. அப்போ நீங்கள் புத்தி உள்ள ஸ்திரீனா யோசிச்சு பாருங்கள், 1 கிலோ கறி எடுத்து 250 ரூபாய்க்கு எடுத்து குடும்பமாக என்ன செஞ்சிடலாம், சாப்பிட்றலாம். பக்கெட் பிரியாணி வாங்க போனால் 750 ரூபா ஆகும். அப்புறம் குடும்பம் எப்படி கட்டப்படுமா? இதெல்லாம் யார் தான் கவனிக்கணும்னு அந்த ஐயா என்ன செய்வார், வாங்கிட்டு வாங்கினா ஒரு வழி இல்லை, நமக்கும் சோறு, நமக்கும் வயிறு பசிக்கு, நம்ம வேறு வீட்டுக்கு ஒரு ஆளை கூப்பிட்டுட்டோம், அந்த ஆளும் பாவம்னு சொல்லி வேறு வழி இல்லாமல் பக்கெட் பிரியாணி என்ன செஞ்சு வந்துடுவார், வாங்கிட்டு வந்துடுவார். சரிதானே நான் சொல்கிறது? ஆனால் சாரால் என்ன செஞ்சாங்கன்னா கீழ்ப்படி. அந்த அம்மா சோம்பலின் அப்பத்தை என்ன செய்யலை, தான் வீட்டு காரியம் எப்படி இருக்குது, தான் வீட்டில் எப்படி இருக்குதுன்னா, வீட்டு காரியம் என்னத்தும் நமக்கு எவ்வளோ வருமானம் வருது, நம்ம எவ்வளோ செலவு பண்ணணும், அவரை போட்டு பாடாப்படுத்தக்கூடாது அப்படிங்கிற எண்ணம் அந்த அம்மாவுக்கு என்ன செஞ்சுது, இருந்தது. அப்போ நீங்கள் எப்படி மாறணும்னா சாரால போல உங்கள் கணவருக்கு கீழ்ப்படுகிறவங்களா நீங்கள் என்ன செஞ்சிடணும், மாறிடணும். அலையிலையா சொல்லுங்களேன். நான் சொல்கிறது தப்பா சரியா? பைபிள் இருந்து நான் சொல்கிறேன். எல்லா காரியத்தில் நீங்கள் என்ன செய்யணும், கீழ்ப்படியணும். சாரால் கீழ்ப்படித்தாங்க, ஆபிரகாமுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தாங்க. அவங்க கீழ்ப்படிஞ்சு அந்த மெல்லிய மாவை சுட்டு கொடுத்ததுனால என்ன நடந்துச்சு தெரியுமா, அந்த சாப்பிட்டுட்டு போனது யாருன்னா தேவதூதர்கள். அவங்க சாப்பிட்டுட்டு அந்த அம்மாவை ஆசீர்வதிக்கிறாங்க. அவங்க எப்படி ஆசீர்வதிச்சாங்க பாருங்க. அவங்க சாப்பிட்டுட்டு இந்த சாப்பாடு செஞ்சது யாரு, சாரால்னு அவங்களுக்கு தெரியும். அதனால சாப்பிட்ட உடனே நான் திரும்ப வருவேன், அப்போ அவளோட உற்பவ காலத்திட்டத்தில் ஒரு குமாரனை பெறுவான்னு சொல்லி அவளை ஆசீர்வதிச்சாங்க. பொதுவாக நம்ம கல்யாண வீட்டில் ஏன் சாப்பாடு போடுறோம், சாப்பிட்டு முடிச்சுட்டு மனசார என்ன செய்யணும், வாழ்த்தணும்னு. ஒருவேளை ஆபிரகாம் ஹோட்டலில் வாங்கி கொடுத்தாருன்னு வச்சுக்கோங்களேன், சாப்பிட்டு முடிச்சு சாப்பாடு எங்கே வாங்கினீங்க, ஹோட்டலில் வாங்கணும். அப்படியா, அதே ஹோட்டலில் நாங்களும் வாங்கிக்கிறோம்னு நினச்சிருப்பாங்க. கரெக்டு தானே நான் சொல்கிறது? அந்த அம்மா சமைச்சதுனால, ஆபிரகாமுக்கு கீழ்ப்படிந்ததுனால அந்த ஆசீர்வாதம் சாராளுக்கு என்ன செஞ்சு வந்து, சாராள் வந்து கீழ்ப்படிந்து தன் கணவருக்கு எல்லா காரியத்திலும் அவங்க என்ன செஞ்சாங்க, கீழ்ப்படிந்தாங்க. சரி, இப்போ ரட்சிக்கப்படலை, என் கணவர் ரட்சிக்கப்படலை, ஏன் ரட்சிக்கப்படாத கணவருக்கு நான் கீழ்ப்படியணுமா அப்படின்னா வசனம் சொல்லுது கீழ்ப்படியணும். அவங்க ரட்சிக்கப்பட்டிருந்தாலும் சரி, ரட்சிக்கப்படாட்டாலும் சரி, அவங்களுக்கு நம்ம என்ன செய்யணும், கீழ்ப்படியணும். இப்போ ரட்சிக்கப்படாத என் கணவரை எப்படி நான் ஆதாயப்படுத்துறது? இன்னைக்கு நீங்கள் ரட்சிக்கப்பட்டு சர்ச்சைக்கு வந்திருக்கீங்க, நீங்கள் ஞானஸ்தானம் எடுத்திருக்கீங்க, நீங்கள் கர்த்தருடைய வரிகளை கர்த்தருடைய பந்தியில் பங்கு பெறுகிறீங்க. இன்னைக்கு ஆண்டவர் வந்தார்னா நீங்களாம் பரலோகத்துக்கு போயிருவீங்க, உங்கள் கணவரெல்லாம் அதைத்தானையா நாங்கள் எதிர்பார்க்கோம். நான் இப்படி தான் ஒரு சர்ச்சில் கேள்வி கேட்டேன். என்ன கேட்டேன் தெரியுமா, கணவன் மனைவி 2 பேரும் சேர்ந்து பரலோகத்துக்கு போகணும் அப்படின்னேன். டக்குன்னு முன்னாடி இருந்து ஒரு ஐயா சொன்னார், ஐயா 2 பேர் போனால் அது பரலோகமாக கண்டிப்பாக நினச்சியாது இருக்காது அப்படின்ட்டாரு. நான் ஷாக் ஆகிட்டேன். அதாவது அப்படி இல்லை, நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை. பரலோகத்துக்கு நம்ம யாரை ஆதாயப்படுத்துகிறோமோ இல்லையோ, முதல்ல நம்ம வீட்டில் இருக்கிறவங்களையாவது நம்ம ஆதாயப்படுத்தணும். அலையிலையா சொல்லுங்களேன். வீட்டில் இருக்கிறவங்க நம்ம என்ன செய்யணும், ஆதாயப்படுத்தணும். அவர் அப்படியே சொல்லிட்டாரு. இப்போ தான் சமீபத்தில் ஒரு சர்ச்சில் சொன்னேன், கணவன் மனைவி குடும்பமாக நம்ம பரலோகத்துக்கு போகணும் அப்படின்னு. ஐயா நம்ம குடும்பமாக போனோம்னா அது கண்டிப்பாக பரலோகமாக நினச்சியாது இருக்காது அப்படின்ட்டாரு. அப்படி கிடையாது. உங்கள் கணவர் உங்கள் பிள்ளைகளோடு நீங்கள் பரலோகத்துக்கு என்ன செய்யணும், போகணும். இன்றைக்கி உங்கள் கணவர் ரட்சிக்கப்படலை, அவர் ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்கிறாரு, ஏதோ குடிக்கிறாரு, ஏதோ ஒரு பாவ பழக்கத்தில் இருக்கிறாரு, இல்லை ஏதோ தவறான தொடர்பில் இருக்காரு, இப்படி ஏதோ ஒரு காரியத்தில் இருக்கிறாரு. அவரை நம்ம எப்படி ஆதாயப்படுத்துறது? பைபிள் என்ன சொல்லுது அப்படின்னா, முதல்ல உங்கள் கணவரை நேசிக்கணும். உங்கள் கணவரை நீங்கள் என்ன செய்யணும், அவர் பாவ பழக்கத்தில் இருந்தாலும், அவர் வீட்டுக்கு வேலை பார்த்து சம்பளமே கொடுக்காம இருந்தாலும், அவர் இல்லைன்னா தவறான தொடர்பில் இருந்தாலும், அவர் எப்படிப்பட்ட காரியத்தில் இருந்தாலும் முதலாவது அவரை நீங்கள் நேசிக்கணும். அவரை நேசித்தா மட்டும்தான் அவரை நீங்கள் ஆதாயப்படுத்த முடியும். அவரை நீங்கள் என்ன செய்ய முடியும், ஆதாயப்படுத்த முடியும். பாருங்கள், இயேசு நம்மளை நேசித்ததுனால தான், பாவத்தில் இருந்த நம்மளை ஆண்டவர் நேசித்ததுனால நம்மளை ரட்சித்து நம்மளை பரிசுத்தமாக்கி அந்த பாவத்திலிருந்து விடுதலையாக்கி அவரோட பிள்ளைய என்ன செஞ்சிட்டாரு, மாற்றிட்டாரு. அப்போ உங்கள் கணவருக்குள்ள ஒரு விலையேற பெற்ற ஆத்மா இருக்குது. அந்த ஆத்மா தான் இன்னைக்கு பாவத்தில் இருக்குது. அந்த ஆத்மாவை தான் பிசாசு பிடிச்சு வச்சிருக்கிறான். அந்த ஆத்மா தான் தேவனோடு இருக்கிற தொடர்பு இல்லாமல் இருக்குது. அவங்க அந்த பாவத்திலிருந்து மட்டும் வெளியே வந்துட்டாங்கன்னா உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்த மாதிரி கணவர் பெஸ்ட்டான கணவர் கிடையவே கிடையாது. அலையிலையா சொல்லுங்களேன். ஆமாவா இல்லையா? தனித்தனியாக அவங்க கேளுங்க. எங்கள் வீட்டுக்காரரு குடிக்கிறார், அந்த ஒன்று தான் அவர்கிட்ட பிரச்சனை. குடியை மட்டும் விட்டார்னா அவர் ரொம்ப நல்ல மனுஷன். இந்த ஒரே ஒரு தப்பான காரியத்தில் இருக்கிறாரு, இதை மட்டும் விட்டுட்டாருன்னா அவர் ரொம்ப நல்ல மனுஷன் அப்படின்னு நீங்கள் எல்லாருமே என்ன செய்வீங்க, சொல்லுவீங்க.
அப்ப அப்படி ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற கணவரை நீங்க நேசித்து அவரை ஆதாயப்படுத்தணும். அல்லேலூயா சொல்லுங்களேன். அவரை நேசித்து நீங்க ஜெபம் பண்ணணும். நேசித்து என்ன செய்யணும்? ஆண்டவரே கையை காலை ஒடிச்சா சர்ச்சைக்கு கொண்டு வந்துருங்க ஆண்டவரே, அப்படி நீங்க என்ன செஞ்சிடக்கூடாது, ஜெபம் பண்ணிடக்கூடாது. ஆண்டவரே அந்த ஆத்மா எப்படியாவது எங்க வந்துடணும், பரலோகத்துக்கு வந்துடணும்ப்பா. அவருக்குள்ள ஒரு ஆத்மா இருக்குதே, நான் மட்டும் சர்ச்சைக்கு போறேனே, அந்த ஆத்மாவும் சர்ச்சைக்கு வரணுமே, அந்த ஆத்மாவும் உங்களை பார்க்கணுமே, அவருக்குள்ள ஒரு மனம் திரும்புதலை தாங்க, அவருக்குள்ள இந்த பாவத்திலேருந்து விடுதலை தாங்கன்னு சொல்லி அவருக்காக நீங்க என்ன செய்யணும்னா அவரை நேசித்து நீங்க ஜெபம் பண்ணணும். ரெண்டாவது, அவரை நீங்க ரட்சிக்கப்படாத உங்க கணவரை ஆதாயப்படுத்தினா நீங்க என்ன செய்யணும்? வாசிங்க 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 1-2 வாசிங்க பாப்போம். 1 பேதுரு எத்தனாவது பக்கம்? 319வது பக்கம். எல்லாரும் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டீங்களா? 3ஆம் அதிகாரம் 1வது வசனம். அந்தபடி மனைவிகளே, ஆண்டவர் உங்களுக்கு தான் சொல்றார், மனைவிகளே சொந்த புருஷருக்கு கீழ்ப்படிந்திருங்கள், அப்பொழுது அவர்களில் யாராவது திருவசனத்திற்கு கீழ்ப்படியாதவர்களாய் இருந்தால் பயபக்தி உடைய உங்கள் கற்புள்ள நடக்கையை அவர்கள் பார்த்து போதனையின்றி மனைவிகளின் நடக்கையினாலே ஆதாயப்படுத்திக் கொள்வீர்கள். ரெண்டாவது, உங்க கணவரை நீங்க ஆதாயப்படுத்தணும்னா உங்க கணவருக்கு போதனை பண்ணக்கூடாது. உங்க கணவருக்கு என்ன செய்யக்கூடாது? ஆமா, ஞாயிற்றுக்கிழமை பிரசங்கம் முடிஞ்சு போனோன்னையும் நீ குடிக்கிறதுனால தான் குடும்பத்துக்கு தரித்திரம், நீ பைபிளை தூக்கிட்டு சர்ச்சுக்கு வந்தனா சர்ச்சு நல்லா இருக்கும், உன்னால தான் குடும்பத்துக்கு பெரிய சாபம் வருதுன்னு சொல்லி உங்க கணவருக்கு நீங்க போதனை பண்ணவே பைபிள் அப்படி தானங்க போட்டிருக்கு. அவர்கள் யாராவது திருவசனத்திற்கு கீழ்ப்படியாதவர்களாக இருந்தால் உங்கள் கற்புள்ள நடக்கையை பார்த்து, உங்க நடக்கையை பார்த்தே நீங்க அவங்களை என்ன செய்யலாம்? ஆதாயப்படுத்தலாம். அவங்க நடக்கையை பார்த்து அவர் என்னதான் குடிச்சிட்டு வந்தாலும், அவர் என்னதான் துன்மார்க்கமாக வாழ்ந்தாலும், அவர் என்னதான் ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்தை செஞ்சாலும் நீங்க அமைதியா அந்த பாடுகளை, அந்த உபத்திரவத்தை பொறுமையா சகித்து நீங்க ஆண்டவருடைய சமூகத்தில் முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ணீங்கன்னா ஆண்டவர் உங்க ஜெபத்தை கேட்டு உங்க கணவரை மாற்றி அவரை உங்களுக்கு நல்ல கணவரை மாற்றி கொடுப்பார். அல்லேலூயா சொல்லுங்களேன். அவர்கிட்ட போய் சண்டை போடக்கூடாது, அவர்கிட்ட போய் பிரசங்கம் பண்ணக்கூடாது. வசனம் தெரியுமா, நீ குடிச்சிட்டு வந்தனா வீடு விளங்குமா, நீ ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்கிற, சர்ச்சைக்கு வராமல் போகிற, விக்கிரக ஆராதனை செய்கிறேன்னு சொல்லி அவருக்கு போதனை பண்ண கூடாது. அதை சகித்து கொள்ளணும். ஒருவேளை உபத்திரவம் தான், பாடுகள் தான், கஷ்டம்தான், என்ன தவிர வேற யாருமே இவர் கூட குடும்பம் நடத்த முடியாது, உண்மைதான். ஆனா அந்த பாடுகளை, அந்த உபத்திரவங்களை சிலுவையில் இயேசு எப்படி சகித்தாரோ அதை போல நீங்க சகித்து கொண்டீங்கன்னா ஆண்டவர் உங்க கணவரை உங்களுக்கு ஏற்ற மாதிரி, அதாவது பாருங்க, ஆதாமுக்கு ஏற்ற துணையை கர்த்தர் என்ன செய்தாரு? உண்டாக்கினார். இன்னைக்கு ஒருவேளை நீங்க நினைக்கலாம், சே எனக்கு இவரெல்லாம் கணவரா, இவரெல்லாம் எனக்கு கணவரா இருக்கிறது தகுதியே இல்லை, நீங்க நினைக்கலாம். இல்ல, ஆண்டவர் உங்களுக்கு ஒரு ஏற்ற துணையை உண்டாக்கி இருக்கிறார். அதான் நான் உங்கள்கிட்ட முதல்ல சொன்னேன், குடும்பத்தை கட்டி எழுப்ப வேண்டிய ஒரு பொறுப்பு யார் கையில தான் இருக்குது? உங்க கையில தான் இருக்குது. ஒரு கொத்தனார் வீடு கட்ட ஆரம்பிக்கும் போது நிறைய செங்கல்லாம் வந்து தட்டுவாங்க. ஆனா சில செங்கல் பார்த்தா கொஞ்சம் உடஞ்சு தான் இருக்கும், சில செங்கல் கிராக்கு விட்டுருக்கும், அந்த கல் வச்சு பூசுறதுக்கே சரியில்லாமல் இருக்கும். ஆனால் அந்த கொத்தனார் கைக்கு போச்சுன்னா அந்த செங்கலை எந்த இடத்துல வைக்கணுமோ அந்த இடத்துல வச்சு அழகாக அவர் என்ன செஞ்சிருவார்? கட்டிடுவார். அப்படி தானே? அதே மாதிரி இந்த குடும்பத்தை கட்டி எழுப்ப வேண்டிய மிகப்பெரிய ஒரு பொறுப்பை ஆண்டவர் உங்கள் கையில் கொடுத்துருக்கிறாரு. அந்த மிகப்பெரிய பொறுப்பை கையில் வச்சிருக்கிற நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஆண்டவர்கிட்ட கேட்க வேண்டியது தெரியுமா? ஆண்டவரே, புத்தி உள்ள ஒரு பெண்ணா இந்த குடும்பத்தை கட்டி எழுப்பக்கூடிய எனக்கு ஞானத்தை தாங்கப்பான்னு கேட்கணும். குடும்பத்தை கட்டி எழுப்பதுக்கு அதிகாரம் பெருசு இல்லை. சிலர் பார்த்தீங்கன்னா வீட்டை பயமுறுத்தி தான் அதிகாரத்தில் வச்சுருப்பாங்க. அந்த வீட்டில் அந்த அம்மாவுடைய ராஜ்யம் தான் நடக்கும். அந்த அம்மா சவுண்டு விட்டால் வீட்டுக்காரர் பயப்படுவார், பிள்ளைங்க பயப்படுவார். அது குடும்பம் கட்டி எழுப்பப்படாது. குடும்பம் கட்டி எழுப்ப அதிகாரம் முக்கியம் இல்லை, ஞானம் தான் முக்கியம். என்ன முக்கியம்? ஞானம் முக்கியம். நீங்கள் ஞானமாக கணவர்கிட்ட எப்படி பேசணும், பிள்ளைங்கள்ட்ட எப்படி பேசணும், சொந்தக்காரங்கிட்ட எப்படி பேசணும் சொல்லி நீங்கள் ஞானமாக உங்கள் குடும்பத்தை நடத்தினா உங்கள் குடும்பம் மகிழ்ச்சியான குடும்பமா, உங்கள் குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பமா, உங்கள் குடும்பம் ஒரு குட்டி பரலோகமாக கர்த்தர் என்ன செய்வார்? மாற்றுவார். இந்த பெண்கள் ஞாயிறில் ஆண்டவர் உங்கள் குடும்பத்தை அப்படி மாற்ற விரும்புகிறார். அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆனால் உங்கள் குடும்பத்தை ஆண்டவர் அப்படி மாற்றணும்னா முதல்ல உங்கள் கணவருக்கு நீங்கள் என்ன செய்யணும்? கீழ்ப்படியணும். ரெண்டாவது, உங்கள் கணவரை நேசிக்கணும். மூன்றாவது, உங்கள் கணவருக்கு போதனை பண்ணாமல் உங்கள் நடக்கையினாலே,
உங்கள் நடக்கையை பார்க்கும்போதே சே நான் எவ்வளோ பண்ணாலும் என் மனைவி எவ்வளோ அன்பாக இருக்கிறா, அவள் எப்படி ஜெபம் பண்ணுறா, உங்களை பார்த்து சர்ச்சில் போய் பைபிளை தூக்கிட்டு ஜெபம் பண்ணுறா, வீட்டில் வந்து இப்படி சண்டை போடுறாளே அப்படின்னு நினச்சிடக்கூடாது. பேசிட உங்களை பார்க்கும்போது சே அவள் ஜெபம் பண்ணுவா என் மனைவி அப்படின்னு உங்களை பார்த்து அவருக்குள்ள ஒரு பயபக்தி என்ன செய்யணும், வரணும். இவ ஆராதிக்கிற ஆண்டவர் தான் உண்மையான ஆண்டவர் சொல்லி அவங்களும் சர்ச்சைக்கு வரணும். ஒரு ஊரில் உண்மையாக நடந்த சம்பவம். ஒரு நாள் ஒரு ஊழியக்காரரை ஒரு அம்மா வீட்டுக்கு ஜெபம் பண்ண கூட்டிகிட்டு போனாங்களாம். அந்த வீட்டில் அந்த ஐயா இருந்தார். அந்த ஐயா சர்ச்சைக்கு வர மாட்டார். வீட்டுக்கு போனோடனையும் அந்த ஐயா வீட்டில் இல்லை. இந்த அம்மா ஜெபம் பண்ண கூட்டி போயிருக்காங்க. என் கணவருக்காக நான் எவ்வளோ நாளாக ஜெபம் பண்ணிட்டேன் ஐயா, ஆனால் என் கணவர் திருந்தவே மாட்டேங்காரு, ஆனால் நீங்கள் ஜெபம் பண்ணுங்கய்யா சரியாயிரும் அப்படின்னாராம். சரி ஜெபம் பண்ணுவோமான்னு முழங்கால போட்டு அந்த ஊழியக்காரர் சொன்னார் அந்த அம்மாட்ட, ஏம்மா முதல்ல நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. அந்த அம்மா முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணிச்சு, ஆண்டவரே என் வீட்டுக்காரர் எத்தனை வருஷமாக குடிக்காரு தெரியுமா, அவரை மனம் திரும்புங்க ஆண்டவரே, ஒன்று திருத்துங்க, இல்லைன்னா ஆளை காலி பண்ணியிருக்கப்பா அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட அந்த ஊழியக்காரரை பற்றி கம்ப்ளைண்ட்டு. நானும் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணி போகிறேன், ஒரு கையவாது ஒடிச்சிருங்க ஆண்டவரை, அப்போ தான் அவர் குடிக்க மாட்டார், இல்லைன்னா காலை ஒடிங்க, அப்போ தான் டாஸ்மார்க் கடைக்கு போக மாட்டார், இப்படி ஜெபம் பண்ணிச்சான். அந்த ஊழியக்காரர் ஷாக் ஆகிட்டாரான். அந்த ஊழியக்காரர் அம்மாட்ட சொன்னாராம்மா, உங்கள் வீட்டுக்கார ஆண்டவர் சந்திக்கணும்னா நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேன், இன்னையிலேருந்து உங்கள் வீட்டுக்காரக்காண்டி நீங்கள் ஜெபமே பண்ணாதீங்க. இன்னிலேருந்து உங்கள் வீட்டுக்காரக்காண்டி நினச்சாதீங்க, ஜெபமே நீங்கள் பண்ணாதீங்க, உங்கள் வீட்டுக்காரர் தன்னால் மாறிடுவார்னாலாம். என்னையா சொல்கிறீங்க? ஆமையா, ஜெபமே பண்ணாதீங்க, நீங்கள் ஜெபம் பண்ணாமல் இருங்க, உங்கள் வீட்டுக்காரர் சர்ச்சைக்கு வருவார் அப்படின்னாங்களாம். அந்த அம்மாவும் அந்த ஊழிய அப்போ என்னையா செய்யணும்? ஒன்றுமே பண்ணாதீங்க, உங்கள் வீட்டுக்காரர் வெளியிலேருந்து குடிச்சிட்டு வந்தாலும் சரி, அவர் என்ன பண்ணணும், அமைதியாக அவருக்கு செய்ய வேண்டிய கடமையை மட்டும் செய்யுங்க, அவர் வந்து மாறிடுவார்னாங்களாம். இந்த அம்மா அந்த ஊழியக்கார் பேச்சை கேட்டு 3 மாதம் அப்படியே செய்ய வேண்டிய கடமையை செஞ்சாங்களாம். என்ன நடந்துச்சு தெரியுமா? 4வது மாதம் முதல் ஞாயிற்றுக்கிழமை அந்த அம்மா ஒரு ஆளை கூட்டிகிட்டு வந்து, ஐயா இதான் என் கணவர் சர்ச்சைக்கு வந்துட்டாராம். உடனே அந்த ஊழியக்காரருக்கு ஆச்சரியம், என்னையா சர்ச்சைக்கு வந்துட்டீங்க? ஐயா முன்னாடி மாதிரி என் மனைவி இல்லையா, ரொம்ப மாறிட்டா, சாந்தமாக இருக்கா, முன்னாடி நான் குடிச்சிட்டு வந்தால் சண்டை போடுவா, தேவையில்லாமல் சண்டை போடுவா, ஜோம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஏசப்பாட்டை என்னை பற்றி கம்ப்ளைண்ட்டாக சொல்லுவா, இப்போ திருந்தி நல்லதாக மாறிட்டா, அதனால தான் அவள் கும்பிட்ற ஆண்டவர் எப்படி இருக்காருன்னு சொல்லி நானும் பார்க்க சர்ச்சைக்கு வந்தேன்னு நினச்சிச்சாராம் சொன்னாராம். இன்றைக்கி உங்கள் கணவர் எதனால் சர்ச்சைக்கு வராமல் இருக்காருன்னு உங்களுக்கு நல்லா தெரியும், தெரியுமா தெரியாதா? ஆண்டவர் உங்ககிட்ட நல்லா பேசுகிறாரு. அதனால் இன்னையிலேருந்து உங்களை நீங்கள் என்ன செஞ்சுக்கணும், மாற்றிக்கிடணும். வசனம் தான் சொல்லுது, மனைவிகளே உங்கள் புருஷருக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்யுங்கள், செய்ய வேண்டிய கடமையை செய்யணும். உங்களுக்கு ஆண்டவர் என்ன பொறுப்பு கொடுத்துருக்காரு? காலைல 5 மணிக்கு எந்திரிச்சு, அந்த வசந்த மாஸ்டம்ல புத்தி உள்ள குணசாலியான ஸ்திரீ எப்போ எந்திப்பாலாம்? அதிகாலையில் வாசிங்க, நீதிமொழிகள் 31:15. அதிகாலையிலே இருட்டோடு எழுந்து தன் வீட்டாருக்கு ஆகாரம் கொடுத்து தன் வேலைக்காரிக்கெல்லாம், புத்தி உள்ள ஸ்திரீ தன் வீட்டாருக்கு ஆகாரம் கொடுத்து வேலையாளுக்கெல்லாம். ஆமாம், நிறைய பேர் வீட்டில் காலைல பால் வாங்குறது ஐயாவாக தான் இருக்காரு. பால் வாங்கி அந்த பாலில் பிரிட்ஜில் போட்டு அது ஊதி பாக்கெட் வெடிச்சிருது. இது எதுக்கு துட்டம் அம்பாக்கணும்னு சொல்லி அவர் கடையில் குடிச்சிருந்தாரு. இது வந்து மற்றவங்களுக்கு இல்லை, நம்ம அப்படி இருக்கக்கூடாது. அதிகாலையில் இருட்டோடு எழுந்து, இருட்டு எத்தனை மணிக்கு வரும் தெரியுமா? காலைல 5 மணிக்கு தான் இருட்டாக இருக்கும். 6 மணிக்கு என்ன செஞ்சிருது? காலைல 5 மணிக்கு எல்லாரும் எந்திரிக்க முன்னாடி எந்திரிச்சு உங்கள் குடும்பத்தை ஆண்டோட்ட ஒப்பு கொடுத்து, உங்கள் கணவரை உங்கள் பிள்ளைகளை ஆண்டோட்ட ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணிவிட்டு, நீங்கள் காலைல காப்பி போட்டு உங்கள் பிள்ளைகளுக்கு வேண்டிய கடமையெல்லாம் செஞ்சு எல்லாவற்றையும் நீங்கள் செஞ்சீங்கன்னா அந்த வசனம் சொல்கிறபடி. அடுத்து பாருங்களேன், 18வது வசனம். இரவிலையும் அவள் விளக்கு எப்படி இருக்குமா? அணையாது இருக்குமா? அப்போ இரவிலையும் எல்லா வேலையும் ராத்திரி முடிச்சுட்டு முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணி, ஆண்டவரே இன்னைக்கு வேலை செய்யலான கிருபை கொடுத்தீங்கன்னு சொல்லி நீங்கள் ஜெபம் பண்ணீங்கன்னா கர்த்தர் உங்கள் குடும்பத்தை அவர் என்ன செய்வார்? ஆசீர்வதிப்பார். நீங்கள் உங்கள் குடும்பம் இப்படி மாறணும். சில வீட்டில் காலை சாப்பாடு என் வீட்டுக்கார் செய்ய மாட்டேன், மதிய சாப்பாடு அவள் மட்டும் செஞ்சு சாப்பிட்டுக்கிடுவா. இது எல்லாத்தையும் என்ன செஞ்சிடணும்? மாற்றிடணும். குடும்பமாக 3 வேளை இருக்குன்னா 3 வேளையில் 1 வேளையாவது குடும்பமாக உங்கள் கணவர் பிள்ளைகளோடு நீங்கள் என்ன செய்யணும்? சாப்பிடணும். ஒரு வேளை நீங்கள் வேலைக்கு போயிட்டீங்கன்னா நைட்டாவது வீட்டில் கணவர் ஒரு டைம் சாப்பிடுவார், பிள்ளைங்க ஒரு டைம் சாப்பிடுவாங்க. அப்படிங்கிற நிலைமை நினச்சக்கூடாது, இருக்கக்கூடாது. லீவ் அன்னைக்கு 3 நேரமும் நீங்கள் குடும்பமாக உட்காந்து என்ன செய்யணும்? சாப்பிடணும். குடும்பமாக உட்காந்து சாப்பிடும்போது இப்போ ஒரு பிசாசு நம்ம கையில் ஒரு வேணா கொடுத்துருக்கேன், என்ன தெரியுமா? செல்ஃபோன். அப்பா ஒரு ஃபோனை நோண்டிட்டே இருப்பாரா, அம்மா ஒரு ஃபோன் நோண்டிட்டே இருப்பாங்களா, பிள்ளை டிவியை பார்த்துட்டே இருக்கும். இது எதுவுமே இருக்கக்கூடாது. எல்லாத்தையும் அமர்த்தி வச்சுட்டு குடும்பமாக உட்காந்து நம்ம பேசி சந்தோஷமாக நம்ம என்ன செய்யணும்? சாப்பிடணும். அப்படி சாப்பிட்டோம்னா நம்ம குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்கும். அல்லேலூயா சொல்லுங்களேன். நம்ம குடும்பத்துக்குள்ளே 3வது நபர் நுழைவதற்கு நம்ம இடமே என்ன செய்யக்கூடாது? கொடுத்துடவே கூடாது. பிசாசுக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனை என்னென்னா, நம்ம குடும்பத்தை கெடுக்கிறது தான் சாத்தானுடைய மிகப்பெரிய வேலை. ஏன் நீங்கள் குடும்பமாக சாப்பிடணும் அப்படின்னா, குடும்பமாக டிவியை செல்ஃபோனை அமைத்தி சாப்பிட்டீங்கன்னு வைங்களேன், ஒருத்தர் பேசி சாப்பிட்டீங்கன்னா யாருடைய மனசு சரியில்லையோ அவங்களால சரியாக சாப்பிடவே முடியாது. அப்பா கேட்பார், ஏன்
பெரிய பையன் சரியாக சாப்பிட மாட்டேங்க, உனக்கு என்னப்பா பிரச்சனை, ஏன் வீட்டுக்கார் சரியாக சாப்பிட மாட்டேங்காரு, அப்போ அவருக்கு ஏதோ பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் அவர் நினச்சிவீங்க, பேசுவீங்க. நீங்கள் ஒவ்வொருத்தர் ஒரு பக்கம் சாப்பிட்டீங்கன்னா யார் எப்படி வாழ்கிறோம்னே நமக்கு நினச்சியாது தெரியாது. அதனால் குடும்பமாக ஒன்றிணைந்து ஜெபம் பண்ணி நம்ம குடும்பம் மகிழ்ச்சியான குடும்பமாக இருக்க ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். அல்லேலூயா சொல்லுங்களேன். பெண்கள் ஞாயிறு அன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த ஆலோசனை இவ்வளோதான். அல்லேலூயா சொல்லுங்கள். நீங்கள் ஆண்டவர்கிட்ட இந்த தினந்தோறும் கேளுங்க, ஆண்டவர் என் குடும்பத்தை நடத்த எனக்கு ஞானம் தாங்க, என் பிள்ளைகள் நடத்த ஞானம் தாங்க, என் கணவர் நடத்த ஞானம் தாங்கன்னு கேளுங்க. கர்த்தர் உங்களுக்கு அப்படிப்பட்ட கிருபையை தருவார். நாம் எல்லாரும் எழுந்து நிற்போமா? ஜெபம் பண்ணும்படி எல்லாரும் ஜெபம் பண்ணி எழுந்து நிற்போம். இந்த பெண்கள் ஞாயிறில் முதல்ல ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்துருக்கிற குடும்பத்துக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவரை, நீங்கள் கொடுத்த கணவருக்காக, நீங்கள் கொடுத்த மனைவிக்காக, நீங்கள் கொடுத்த பிள்ளைகளுக்காக, ஒருவேளை இன்றைக்கி உங்கள் பார்வைக்கு அவங்க சரியில்லாத மாதிரி தெரியல, ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள், ஆண்டவரே நீங்கள் கொடுத்த கணவருக்காக ஸ்தோத்திரம், ஆண்டவரே நீங்கள் கொடுத்த பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம், ஆண்டவரே நீங்கள் கொடுத்த மனைவிக்காக ஸ்தோத்திரம், ஆண்டவரே. நீங்கள் தான் வாயை திறந்து கேட்கணும். இதுவரைக்கும் உங்கள் குடும்பத்தில் சமாதானம் இல்லாமல் இருந்திருக்கலாம், இதுவரைக்கும் உங்கள் குடும்பத்தில் நிறைய பிரச்சனை போராட்டத்தோடு வந்திருக்கலாம். இன்றைக்கி நீங்கள் ஜெபம் பண்ணால் கர்த்தர் எல்லாவற்றையும் மாற்றுவார், எல்லாவற்றையும் மாற்றுவார். ஆண்டவர் உங்களுக்கு நல்ல ஆலோசனை கொடுத்துருக்கிறாரு. முதலாவது உங்கள் கணவருக்கு கீழ்ப்படின்னு ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள், ஆண்டவரே நான் எந்த காரியத்தில் என் கணவருக்கு இன்னும் கீழ்ப்படியாமல் இருக்கிறனோ எனக்கு கீழ்ப்படுகிற இருதயத்தை தாங்கப்பா, கீழ்ப்படுகிற இருதயத்தை தாங்கப்பா. நான் கீழ்ப்படியாமல் நான் கோவப்பட்டு பேசினதுனால, நான் எரிஞ்சு விழுந்ததுனால, நான் சண்டை போட்டதுனால தான் என் குடும்பத்தில் நிறைய பிரச்சனை. இன்னைக்கு நான் கீழ்ப்படுகிறேன். என் கணவர் எதை செய்ய வேண்டாம்னு சொன்னாலும் நான் அதை செய்ய மாட்டேன். என் கணவருக்கு நான் கீழ்ப்படுகிறேன்ப்பா. உங்களுக்கு கீழ்ப்படுகிறது போல, கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல என் கணவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறேன். கீழ்ப்படுகிற எனக்கு இருதயத்தை தாங்கப்பா. கேளுங்க பார்ப்போம், எல்லாரும் கேளுங்க. கீழ்ப்படுகிற இருதயத்தை தாங்க. ரெண்டாவது, என் கணவரை நேசிக்கணும் ஆண்டவரே. அப்பா, அவர் ரட்சிக்கப்படாத என் கணவரை நான் நேசிக்கணும், அவரை நான் ஆதாயப்படுத்தணும் ஆண்டவரே. அந்த ஆத்மா நரகத்துக்கு போயிடக்கூடாது, அந்த ஆத்மா பரலோக ராஜ்யத்துக்கு வரணும், அந்த ஆத்மாவை நான் ஆதாயப்படுத்தணும் ஆண்டவரே. ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே என்னுடைய நடக்கையை பார்த்து, ஆண்டவரே என்னுடைய நடக்கையை பார்த்து அவரும் ரட்சிக்கப்பட்டு எங்க குடும்பம் முழுவதும் ரட்சிக்கப்பட ஆண்டவரே உதவி செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்படிப்பட்ட கிருபையை இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் நீங்கள் தருவீராக ஆண்டவரே. சாராள போல ஆண்டவனே எப்படின்னு சொல்லி அவங்க கீழ்ப்படிந்தது போல இவர்களும் தன்னுடைய கணவர்களுக்கு கீழ்ப்படிந்து குடும்பத்தை நடத்த ஒரு விசேஷித்த ஞானத்தை தாங்கப்பா. குடும்பத்தை நடத்த ஒரு விசேஷித்த ஞானத்தை தாங்க, பிள்ளைகளை நடத்த விசேஷித்த ஞானத்தை தாங்க. இவங்க குடும்பம் கட்டி எழுப்பப்படட்டும். குடும்பங்களுக்குள்ள ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, மூன்றாவது நபர் நுழையவே கூடாது. குடும்பங்களுக்குள்ள நல்ல தெய்வீக சமாதானம் சந்தோஷம் உண்டாகட்டும். ஜெபம் பண்ணுங்க. ஒருவேளை உங்க கணவர் ஏதோ ஒரு பாவ பழக்கத்துக்கு அடிமையாக இருந்தா இன்னைக்கு ஜெபம் பண்ணுங்க. ஏசப்பாவிலிருந்து விடுதலை தருவாரு. ஏசப்பாவிலிருந்து விடுதலை. ஏசப்பா உனக்கு கூப்பிடுங்க. ஆண்டவரே என் கணவர் இப்படிப்பட்ட ஒரு காரியத்தில் அடிமைப்பட்டிருக்கிறாரு, என் கணவருடைய ஆத்மா ரட்சிக்கப்படணும், அந்த பாவத்திலிருந்து அவருக்கு விடுதலை தாங்க ஆண்டவரே. யார் யார் கணவருக்காக பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறாங்களோ ஒவ்வொருவருக்கும் ஒரு அற்புதம் செய்யுங்க ஆண்டவரே. நீங்க அப்படி செய்வதற்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். எல்லா துதிகளும் நமக்கே செலுத்துகிறோம். இப்போ இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.